இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு ஹோட்டல்ல வேலை செய்கிற சர்வர் இந்த டேபிள்ல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு சாப்பாடும் சப்பாத்தியும் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அப்போ இந்த டேபிள்ல உட்கார்ந்து இருந்தவர், சார் நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணல, நான் 2 டீ மட்டும் தான் ஆர்டர் பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ பக்கத்துல இருந்த இந்த ஆளோட தம்பி, அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இந்த சாப்பாட்டை சாப்பிட்றேன், எனக்கு டீ வேணாம்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த ஆளு, என்கிட்ட காசு இல்ல, டீக்கு மட்டும்தான் காசு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்போ பின்னாடி டேபிளில் உட்கார்ந்து இருப்பவர், நான் தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணுனேன், என்கிட்ட சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து கொடுன்னு அந்த சர்வர் கிட்ட சொல்றாரு. அப்போ இந்த சர்வர், சார் உங்க சாப்பாடு உள்ளார ரெடி ஆகிட்டே இருக்கு சார், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார்ன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆளோட தம்பி, அண்ணா நம்ம சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, உனக்கே தெரியும்ல, இந்த சாப்பாட்டை எனக்கு வாங்கி கொடு என்று சொல்கிறார். அதுக்கு இந்த ஆளு திரும்பவும் காசு இல்லைன்னு சொல்றாரு. உடனே பின்னாடி டேபிள்ல இருக்கவர், அவங்க தான் காசு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, எனக்கு வீட்டுக்கு போக லேட் ஆச்சு, சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து குடுக்குறியா இல்ல நானே எடுத்துக்கவான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. அப்போ இந்த சர்வர், சார் பிரச்சனை பண்ணாதீங்க சார், உங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார்ன்னு சொல்லிட்டு வந்து இவங்க கிட்ட தயவு செஞ்சு சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஆளு, சார் என்கிட்ட வெறும் 20 ரூபாய் தான் இருக்கு சார், வேற காசு இல்லைன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் தாங்க பெரிய டுவிஸ்டே நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சர்வர் நம்ம கடையில சப்பாத்தி சாப்பிடுறவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு, ஆர்டர் பண்ண சப்பாத்திக்கு நடுவுல பணம் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றாரு. இவரும் பணம் இருக்கான்னு பாக்குறாரு. அந்த சப்பாத்திக்கு நடுவுல பணம் இருக்கு. உடனே அந்த சர்வர், லக்கி கஸ்டமர், உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு, இப்ப இந்த பணத்தையும் நீங்களே வச்சுக்கலாம், இந்த சாப்பாடு உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்றாரு. உடனே இந்த ஆளு, ரொம்ப நன்றி சார் என்று சொல்றாரு. அப்ப பின்னாடி டேபிள்ல இருக்கவர் சர்வரை கூப்பிட்டு, எனக்கும் இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்குமான்னு கேக்குறாரு. அப்ப இந்த சர்வர் சொல்றாரு, சார் இந்த கடையில ஆஃபர்லாம் எதுவும் இல்ல, இவங்க 2 பேரும் டீ தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஆளோட தம்பி, அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு டீ வேணா சாப்பாடு வாங்கி கொடு, சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுன்னு சொல்லி இருக்காரு. இதெல்லாம் இந்த கடையோட ஓனர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த ஆளு, என்கிட்ட 20 ரூபாய் தான் தம்பி இருக்கு, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல, கடவுள் தான் நம்மள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. உடனே இந்த ஓனர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சர்வரை கூப்பிட்டு, அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சர்வர் டோன், மேடம் அவங்க டீ தான் மேடம் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த மேடம், அவங்க 2 பேரும் பசியில இருக்காங்க, அவங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல, நானும் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன், அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும், நீ போய் சப்பாத்திக்கு உள்ள 1000 ரூபாய் பணம் வச்சு அதை அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் கொடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மனசு தாங்க கடவுள். இந்த ஓனர் அம்மா செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் ஓனர் அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க.